கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரசங்கத்திற்குன்னு அடிப்படையாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 31 30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. இந்த நாளிலும் கூட இந்த 21வது வார்த்தை, எபிரேய வார்த்தை 21வது வசனம் குணசாலியை குறித்து சொல்லப்படுகிற இந்த 30வது வசனம். அல்லேலூயா. இதுவரைக்கும் 20 குணசாலியை குறித்து சொல்லப்பட்ட வசனங்களையும் 20 எபிரேய எழுத்தும் அதன் அர்த்தமும் இந்த குணசாலியின் வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தோம். கடந்த வாரத்திலையும் கூட நம்ம பார்க்கும்போது 20வது எழுத்து ரேஸ் அப்படிங்கிற எழுத்தை நம்ம பார்த்தோம். 29வது வசனத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 21வது எபிரேய எழுத்து சங்கீதம் 119 நீங்கள் மேலே போய் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். 21வது எபிரேய எழுத்து சீன். 21வது எபிரேய எழுத்து என்னதான்? சீன். அப்படின்னு சொன்னால் இது எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா, நீங்கள் அப்படியே அந்த எழுத்தை பார்த்தா இஸ்ரவேலர்கள் அதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த எழுத்தை பார்த்த உடனே மெல்லுகிற பற்கள் என்னத்தை குறிக்குது? அது அடையாளம் எதை குறிக்குதான்? மெல்லுகிற பற்கள் அதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. சரி, நீங்கள் மெல்லுகிற பற்களுக்கும் இந்த 30வது வசனத்துக்கு ஏதாவது இருக்குதான்? வாயின்னு சொல்லவே இல்லையே, பல்லுன்னு குறித்து கூட என்ன சொல்லலையே. இது எப்படி அப்படின்னா இந்த 30வது வசனம் திரும்ப வாசிக்கலாம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அப்போ இங்க என்ன சொல்லுதுன்னா, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண் அப்படின்னு இந்த வசனம் சொல்லி இருக்குது. ஏன் இதை மெல்லுகிற பற்களுக்கு அடையாளம் என்பது சொன்னா, மெல்லுகிறது என்பது அசை போடுறது. அதாவது அசை போடுறதுன்னா இந்த எபிரேய எழுத்து எதன் சாராம்சத்திலிருந்து வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, தியானம், தியானிப்பது அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து இந்த பொருள் வந்திருக்குது. மெல்லுகிற பற்கள் சீன் அப்படிங்கிறது இந்த தியானம் அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து என்ன செஞ்சிருக்குன்னா இது வந்திருக்கிறது. ஒரு பெண் எதை அசை போடுகிறாள்? மெல்லுகிற பற்கள்னா அசை போடுறது. அசை போடுறது என்ன அர்த்தம்? வாய்க்களை எதையாவது போட்டு என்ன செய்யறது? மென்று சாப்பிட்டு இருக்கிறது. இங்கே குணசாலியின் ஸ்திரீ ஏதாவது வாய்க்கில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உடனே பாஸ்டர் சொல்லிட்டாரு, குணசாலியான ஸ்திரீ 21வது எபிரேய எழுத்தின்படி அவள் மெல்லுகிற பற்களாய் இருக்கிறாள். அவள் வாயில் யாரையாச்சும் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கணும். அதனால் பக்கத்து வீட்டுக்காரி, எய்த்து வீட்டுக்காரி, அக்கம் பக்கம் சொந்த பந்தங்கள்லாம் போட்டு வாயில் போட்டு என்ன செஞ்சிட்டு இருப்போம்? மென்னுக்கிட்டு இருப்போம்னு என்ன அர்த்தம்? அவங்கள பற்றி பேசிகிட்டு இருப்போம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பெண் எதை அசை போடுவாள் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கவனித்து பாருங்கள். ஒரு மாடு, ஒரு ஆடு, ஒரு பசு எந்த காரியத்தை சாப்பிடுதோ அதை தான் திரும்ப என்ன செய்யும்? வேறு ஏதாவது அசைப்படுமா? அது புற்களை சாப்பிட்டுட்டு அது வேறு ஏதாவது வாய்க்களை வச்சு திரும்ப அசைப்பட முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு காரியத்தை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? உள் வாங்கியிருக்கிறாங்க. மாடு, ஆடு என்ன செய்யுதுன்னா அது புற்களையோ இலைதலைகளையோ எதையோ ஒன்று என்ன செஞ்சுருக்குது? சாப்பிட்டு இருக்குது. அதை சாப்பிட்டதை திரும்பவும் என்ன செய்யுது?
அது அசைப்போடும், அது ஒன்று விடாமல் அசைப்படும். அவசர அவசரமாக அதை மேய்ஞ்சிட்டு அதை போய் படுத்து இருந்து அமைதியாக உட்கார்ந்துருந்து ஒரு இடத்துல இருந்து அதை என்ன செய்யுமா? ஆமாம், அசை போட்டு எல்லாத்தையும் நல்லா அசை போட்டு ஜீரணமாக்குறதுக்கு அசை போடுமா. அப்போ ஒரு பெண் எதை அசை போடுவாள்? எல்லா காரியங்களையும் அவள் செஞ்சு முடிச்சுட்டு அவர் ஓஞ்சி இருக்கும்போது அமைதியான நேரங்களிலும் ஒரு நேரம் நிச்சயமாக இருக்கும், ரெஸ்ட் டைம் இருக்கும், ஒரு நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க அசை போடுவாங்களாம். எதை அசை போடுவாங்கன்னா, அன்னைக்கு முழுவதும் எதை பார்த்தாங்களோ, எதை கேட்டாங்களோ, எதை பேசினாங்களோ, எதை செய்தாங்களோ அதைத்தான் என்ன செய்வாடுங்களா? அசை போடுவாங்களாம். இப்போது பகலில் டைம் இருக்குன்னு சொல்லி சீரியலை பார்த்துருந்தா அமைதி உட்காந்து அந்த இதில் அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதே போல் தான் என் குடும்பத்துன்னு இருக்குது. அப்படி கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என் குடும்பத்தில் அந்த சீரியலில், அந்த நாவலில், அந்த இதில், அந்த சம்பவத்தில் இவன் வில்லின்னா நம்ம குடும்பத்தில் இந்த ஆள் வில்லி, இவங்க வில்லன் அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என் குடும்பத்தில் இதே மாதிரி ஒரு வில்லி, ஒரு வில்லன் இருக்கிறாங்கன்னெல்லாம் சொல்லி பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? சீரியலையும் சீரியஸான தன்னுடைய நிஜமான வாழ்க்கையும் என்ன செய்கிறாங்க? அசை போட்டு தியானிக்கிறாங்க, கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாவலை, ஒரு கதையை படித்தா அதை அப்படி மண்டைக்குள்ளேயே வச்சு யோசிச்சுட்டு இருப்பாங்க, அதையும் இதையும் மிங்கிள் பண்ணுவாங்க. அவன் பொய்யான வாழ்க்கை, மாயான வாழ்க்கையும் எதையும் மிங்கிள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நிஜமான வாழ்க்கையில் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அல்லையே சொல்லுங்களேன். நாவல் புக்கு, கதை புக்கு, என்டர்டைன்மெண்ட்டுக்கு எதையாவது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டிக்டாக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? டிக்டாக் பண்ணணும். ஏன்? அது தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலையும் அந்த இதை மாயையை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இந்த சமையல் குறிப்பு செஞ்சு செஞ்சு யூடியூப்பில் போடுறாங்கன்னா உங்களை அறியாமலே அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு தோணும், சரி இது என்ன சமையல் பண்ண, இதை விட நான் பிரமாதமாக சமையல் பண்ணுவேனே, ஏன் இதை நான் யூடியூப்பில் போடக்கூடாது? அதுக்கு ஒரு சேனல் எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணணும், அதை போடுங்க, இதை எடுங்க, அதை வையுங்க, அதை செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி இப்படின்னு என்ன செய்கிறது சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. அவங்க சொல்லும்போது இவங்களும் சொல்லி பார்ப்பாங்க. அப்புறம் நமக்கு சூப்பராக வருதே, நம்ம நல்லா சொல்கிறோமே, நம்ம நல்லா பண்ணுறோமே, ஏன் எடுத்து பார்க்கக்கூடாதுன்னு ட்ரையலெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது. அப்புறம் அதை கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்க்கலாம், முயற்சியும் என்ன செய்கிறது செஞ்சு பார்க்குறது. உடனே முயற்சி செஞ்சு பார்த்துனா நல்லா சமையலுக்கு எங்கே மதிப்பு இருக்குது, நல்லா பண்ணி போட்டால் யார் பார்க்குறா அப்படின்றாங்க. வியூஸ் வரலன்னா, வியூஸ் வந்து நான் நினச்சேன், அப்பயே நினச்சேன், என் திறமைக்கு நான் எங்கேயே இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி ஏதாவது ஒன்று செய்வாங்க. ஏன்? எதை அதிகமாக பார்க்குறாங்களோ அதை அதிகமாக செய்கிறோம், எதை அதிகமாக கேட்குறோமோ அதை அதிகமாக பேசுவோம். அப்போது ஒரு குணசாலியான ஸ்திரீ அசை போடுறா. சாதாரண பெண்கள், குடும்ப பெண்கள் டைம் கிடைக்கும் போது, ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உலக காரியத்தை என்ன செய்கிறாங்க? அசை போடுறாங்க. உலக காரியத்தை உள் வாங்கி அதை அசை போட்டு தன்னுடைய நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வர பார்க்குறாங்க. அதனால தான் வாலிப பிள்ளைங்க பாருங்கள், வாலிப பையங்களை பாருங்கள், சினிமாக்களை பார்த்து 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 அவன் நிஜ வாழ்க்கையிலையும் அந்த சினிமாவை போல தன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அவங்கள மாதிரியே முடிவெட்டுவான், அவங்கள மாதிரி தலைக்கு சாயம் அடிப்பான், அவங்கள மாதிரியே துணிமணியை உடுத்துவான், அவங்கள மாதிரி பேசுறதுக்கெல்லாம் முயற்சி என்ன செய்வான், பார்த்துருக்கீங்களா? பொம்பளை பிள்ளைகளும் அதே மாதிரி பண்ணும். காரணம் என்ன? அது மாயை, அது பொய்யானது, அது நிஜம் இல்லாததை தன்னோட வாழ்க்கையில் இணைச்சி இவங்க வாழ்க்கையை மாயையாகி மாற்றிடுறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? சினிமாக்களில் என்ன செய்வாங்க? என்னென்ன காரியமாக செய்கிறாங்க, நிறைய காரியங்களை செய்வாங்க, அதை நிஜத்தில் செய்ய முடியுமா? அதெல்லாம் மாயை. கிராஃபிக் பண்ணி எத்தனையோ காரியங்கள் இது பண்ணிடுவாங்க, அதை நிஜத்தில் என்ன செய்ய முடியாது. அதை முயற்சி செய்கிறது நிறைய பேர். சினிமாவில் என்ன செய்கிறான்? அவன் வெட்டுறவன் குத்துறவன் ரவுடியாக இருந்தானா இவன் என்ன செய்கிறான்? 4 பேர் அடித்தா தான் நாம் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ அதனால தான் துணிஞ்சு எல்லோரும் என்ன அடித்தடி ஈஸியாக செய்கிறாங்க, சண்டை ஈஸியாக போடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் தான் ஹெத்து, எல்லோரும் பயப்படுவாங்க, அவன் பெரிய ஆளாக முடியும். அப்படின்னா ஏதாவது ஒரு வம்பான வீணான காரியத்துக்கு என்ன செய்கிறது? வேணுமனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடு, நான் ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறது, நான் யார் தெரியுமா அப்படிங்கிறது. இதெல்லாம் சினிமாவை பார்த்து வந்தது. குடிக்கிறது, பீடி சிகரெட்டு குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் சினிமாவுக்குள்ள மாடல் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதை பார்த்து பார்த்து பழகிவனுக்கு என்ன வந்துருச்சு?
அது ஒரு பேஷனாக மாறிச்சு, அது ஒரு ஸ்டைல் ஆக்கிட்டாங்க. மாத்திரமில்ல திருடுவாங்க, பயங்கரமாக திருடுவாங்க. அது கேமில், இப்போ நிறைய கேமில் பார்த்தா அந்த குகையில் அதை திருடு, இதை எடு, அதை கொள்ளையடி, இதை கொள்ளையடின்னு நிறையா சினிமாக்களையும் சரி, கேம்ஸுகளையும் சரி, நாவலையும் சரி, இப்படி திருள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து இப்போ இவனுக்கு திருடுறது எப்படி மாறிடுச்சு? ஒரு த்ரில்லிங்காக மாறிடுச்சு, ஒரு சேலஞ்சாக மாறிடுச்சு. வேணுமே விபரீதமான காரியங்களை செய்கிறது இவனுக்கு ஒரு பேஷனாகவே மாறிடுச்சு இன்னைக்கு. ஆமாவா இல்லையா? 2 வீலில் பைக் ஓடுறதே பெரிய விஷயம். இவன் ஒத்த வீலில் போகணும்னு ஆசைப்பட்டு இவன் என்ன செய்கிறான்? இவனை 4 பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி என்ன செஞ்சிடறான்? திருளாக இருக்கணும், அதுதான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வருது? மாயையை பார்த்து அவன் வாழ்க்கையில் பிரதிபலிக்க நினச்சி அவன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அப்போது இந்த குணசாலியான ஸ்திரீ எதை தியானிக்குது, எதை ஆசைப்படுதுன்னா, இப்போ அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கும்போது 30 சௌந்தரியம், அழகு. இப்போ அந்த அம்மா யோசிக்குது, ஏன் என் வீட்டுக்காரன் என்னை புகழ்கிறாரு, ஏன் என் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு முதுகுக்கு பின்னாடி மற்றவங்க கிட்ட எங்கள் அம்மா அப்படி, எங்கள் அம்மா மாதிரி யாரும் இல்லைன்னு ஏன் மற்றவங்க கிட்ட என்னையே புகழ்கிறாங்க? நான் ரொம்ப கலராக இருக்கிறதுனாலயா, நான் ரொம்ப அழகாக இருக்கிறதுனாலயா, என் கேர் ஸ்டைல் அழகாக இருக்கிறதுனாலயா, என் உடையா, என் நடையா, இல்லை என் தோற்றமா, எதனால என்னை பிள்ளைங்க புகழ்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா உட்காந்து யோசிக்கும். யாராச்சும் எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படி போய் எல்லாத்தையும் புகழ்வாங்களே? கலராக இருப்பாங்க எங்கள் அம்மா, அதனால் ரொம்ப அழகு. எங்கள் அம்மா ரொம்ப கலையாக இருப்பாங்க, அவங்கள மாதிரி உலகத்தில் அழகு கிடையாதுங்க அப்படின்னு யாராச்சும் பாராட்டி புகழ்வாங்களா? என்ன சொல்லுவாங்க? எங்கள் அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, எங்கள் அம்மா ஒரு சில நேரத்தில் நான் சேட்டை பண்ணால் கூட என்னை மன்னிப்பாங்க, எனக்கு உதவி செய்வாங்க, என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் என்கிட்ட என்ன செய்வாங்க? அன்பு கூறுவாங்க. நான் இவ்வளவு சேட்டைக்காரந்து என் மேலே அவ்வளவு பொறுமையாக இருக்கிறாங்க, இதைத்தானே சொல்லி பாராட்டுவாங்க. இல்லை எங்கள் அம்மா கேர் ஸ்டைல் நீளமாக வச்சுருக்குது, எங்கள் அம்மா கொஞ்சம் குண்டாக இருக்குது, அதனால் அப்படின்னு யாராச்சும் சொல்லி பாராட்டிக்கிட்டு இருப்பாங்களா, புகழ்வாங்களே? என்னையும் அவங்க சகிக்கிறாங்கன்னா, என்னைய பிள்ளையாக அவங்க வச்சுருக்கிறாங்கன்னா அதுக்கே அவங்களுக்கு பெரிய அவார்டு கொடுக்கணும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மற்றவங்கிட்ட போய் எப்படி உன் வீட்டில் ஒன்றை சமாளிக்கிறாங்க, அந்த அவார்டெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். எனக்கு துணி துவைக்க தெரியாது, எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு சின்ன சின்ன வேலைகள் கூட எனக்கு என்ன செய்யாது. ஏன் பொம்பளை பிள்ளை எனக்கு தலை கூட சீவ தெரியாது, தலைமுடி கூட பின்ன தெரியாது, சடை கூட எனக்கு போட தெரியாது, எப்படி இவ்வளோ பெரிய பிள்ளைய வளர்ந்தேன்? அதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்துரும். இந்த வயசுலேயுமா அம்மா உங்கள் அம்மா மாதிரி கிரேட் உலகத்தில் யாருமே அப்படின்னு மற்றவங்க புகழ்வாங்க. பார்த்தீங்களா, எங்கள் அம்மாலாம் அப்படி இல்லை, பெண்டு நிமித்துருவாங்க, எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். ஏன் இவ்வளோ பொறுமையோடு சகித்து எந்த நிலைமையிலும் நமக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் எங்கள் அம்மாவை போல் உலகத்தில் சிறந்தவங்க யாருமே இல்லைன்னு அவங்க புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அழகையோ தோற்றத்தையோ சரீரத்தையோ அல்ல, அவங்களுடைய செயலை வச்சு அவங்க புகழ்கிறாங்க, அவங்களுடைய குணத்தை வச்சு புகழ்கிறாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க உங்களை பின்புறமாய் மற்றவர்கள் முன்பாக புகழவில்லை என்று சொன்னால் நீங்கள் குணசாலியான ஸ்திரீயாக இன்னும் வாழவில்லைன்னு அர்த்தம். அது மாத்திரமில்லை, கணவன் எதற்கு புகழ்கிறார்? என் மனைவி ரொம்ப படிச்சிருக்கிறாங்க, என் மனைவி பயங்கரமான எங்கள் மனைவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க, எங்கள் மனைவி பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க, எங்கள் மனைவி அப்படி இப்படி அப்படிக்காக பாராட்டுவாங்களே? அப்படியெல்லாம் கிடையாது. என் மனைவி என்ன செய்கிறாங்க, எவ்வளவு திறமை உள்ளவங்களாக இருக்கிறாங்க, எவ்வளவு ஞானம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, எவ்வளவு படித்தவங்களாக இருக்கிறாங்க, ஆனாலும் எனக்கு என் மேலே அன்பு கூறுறாங்க, எனக்கு கீழ்ப்படுகிறாங்க, எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, எனக்கு சேவை செய்கிறாங்க, அவங்க ஒரு தியாகம் உள்ளவர்களாய் அவங்க செயல்படுறாங்க. அவங்க இதுவரைக்கும் என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் பார்க்கல. இந்த அளவு நான் உயர்றதுக்கு யார் காரணம்? என் மனைவி காரணம். இன்றைக்கி நான் பெரிய சிங்காசனத்தில், பெரிய நியாயஸ்தலத்தில் பெரிய மனுஷனை உட்காந்துருக்கு ஒரே ஒரு காரணம் யாரு தான்? என் மனைவி. இந்த பேர் புகழுக்கெல்லாம் நான் தகுதி கிடையாது, இதுக்கெல்லாம் சொந்தக்காரி யார்? என் மனைவிங்க. அப்படி மற்றவங்கள்ட்டையும் புகழ்வார். உண்மைதானே? இந்த லெவலுக்கு நான் வர்றது காரணம் அவள் தியாகம். அது மாத்திரம் அவளுக்கு முன்பாக சொல்லுவாங்க, நான் இந்த அளவு வந்ததுக்கு காரணம் நீ தான், எப்படி என்னை பொறுமையோடு சகிச்ச, எப்படி என் மேலே இன்னும் நீ அன்பு கூற முடியுது, எத்தனையோ புத்தீனமான காரியங்களை நான் செஞ்சுருந்தேன், உன்னை அவமதிச்சிருந்தேன்,
ஆனால் எல்லாவற்றையும் நீ என்ன செஞ்ச? ஒரு பொருட்டாக எண்ணலை. எப்படி பிள்ளைகளுக்கு பொறுமையாக சகிச்சு அவங்கள தாங்கி அவங்களுக்கு உதவி செய்யோ, அதை விட மேலே எங்கிட்ட அன்பு புரிந்து என்னை இந்த அளவு உயரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நீ ஒரு பின்புலமாய் இருந்திருக்கிற என்று சொல்லி முகத்துக்கு முன்பதாக பாராட்டுவாங்க. அவன் போன வருஷம் சொன்ன மாதிரி உலகத்திலே நீ தான் அழகி, நீ தான் சிறந்தவங்க, எல்லா குணசாலியோட சிறந்தவள் என்று சொல்லி முகத்துக்கு முன்பதாகவே அவர் பாராட்டுவார். அப்படி பாராட்டலாம் நீங்கள் குணசாலியான சிரியா இன்னும் என்ன செய்யலை இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் உட்கார்ந்து யார் யோசிக்கிறது? என் வீட்டுக்காரர் ஏன் என்னை இவ்வளோ பாராட்டுறாரு? என்னை விட திறமை உள்ளவங்க, படித்தவங்க, பதவியில் உள்ளவங்க, பெரியவங்க இருக்கலாம். ஆனால் என் வீட்டுக்காரர் என்னை இவ்வளவு கனம் பண்ணுறதுக்கு காரணம், என்னை புகழ்கிறதுக்கு காரணம் என்ன? என் பிள்ளைங்க எல்லாரிடத்துலையும் என்னை புகழ்கிறதுக்கு காரணம் என்ன? என்னுடைய சரீரம் இல்லை, என்னுடைய வெளிப்புற அழகு கிடையாது, என்னுடைய உள்ளான குணமே. அல்லேலூயா. என்னுடைய கிரியையவே அவங்க என்ன செய்கிறாங்க? பாராட்டுறாங்க. கிரியை தானே பாராட்டுறாங்க. எனக்கு இட்லி பிடிக்கும், மூத்த பிள்ளை சொல்லுது. இளைய சொல்லி எனக்கு தோசை தான் பிடிக்கும். கடைசி பிள்ளை சொல்லுது இல்லை எனக்கு பொங்கல் தான் பிடிக்கும். ஒன்று தான் கொடுப்பேன், தின்னுங்க, இல்லைன்னா திங்காமல் பட்னியாக போங்க. அப்படி யாராவது சொல்லுவாங்களா? என்ன பண்ணுறது அப்படி சொல்லி 2 திட்டு என்ன செய்யுங்க, இதுக்கு 2 தோசை, இதுக்கு 4 இட்லி, அதுக்கு கொஞ்சம் பொங்கலை படபடன்னு வச்சு கொண்டு வந்து என்ன செஞ்சிருவாங்க? திட்டுனாலும் சொன்னாலும் ஆனால் என்ன செஞ்சுறாங்க? செஞ்சு கொடுத்துருவாங்க. பிள்ளைங்க பட்னியாக இருக்க விடவே மாட்டாங்க. அப்போது இதெல்லாம் பார்க்குறாங்க. என் தாயாருடைய கிரியை, அவங்களுடைய செயல், அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய சிந்தனை எல்லாம் விலைமதிக்க முடியாதது, அது அழகானது இப்படின்னு பிள்ளைங்க எல்லாருக்கும் முன்னாடி பாராட்டுறாங்க. வீட்டுக்காரு எல்லாருக்கும் முன்பதாக பாராட்டி புகழ்கிறது மாத்திரமில்லை, உங்களுக்கு முன்பதாகவே என்ன செய்கிறாங்க? பாராட்டி புகழ்கிறார்கள். 1 பேதுரு 3:4 இந்த வசனம் தெரிஞ்சதும் ஒருத்தர் வாசிக்கலாம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுளே. ஆமா, சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த உள்ளான அலங்காரமாகிய உள்ளான பூரண அழகவே கணவனும் பாராட்டுறாரு, அப்புறம் பிள்ளைகளும் பாராட்டுறாங்க. கணவன் பிள்ளைகள் பாராட்டுறதோடு அங்கே நின்றது கிடையாது. வெளிப்புற அழகை பாராட்டுனா எவ்வளோ நாள் பாராட்டுவாங்க? ஒரு 40 வயசு வரைக்கும் என்ன செய்வாங்க. அதுக்கப்புறம் முன்ன ரொம்ப அழகு, இப்போ அழகு என்ன செஞ்சிருச்சு? முன்ன மாதிரி அழகா இல்லை, முன்ன மாதிரி என்ன செய்யலை இல்லைன்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ ஆனால் இங்கே திருமணமாக ஆன பொழுது பாராட்டினதை விட வருஷங்கள் செல்ல செல்ல பாராட்டு அதிகமாகும். சமையலை குறித்து பாராட்டு முன்னாடி ஆரம்பத்தில் வந்திருக்குமா? இப்போ என்ன சொல்லுவாங்க? எங்கே சுற்றினாலும் எங்கே போய் தான் நான் சாப்பிடுவேன், வீட்டில் தான் சாப்பிடுவேன், என்ன இருந்தாலும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வர ஒரு காலம் சொல்லுவாங்க இந்த சாப்பாடை மனுஷன் சாப்பிடுவானான்னு சொன்னது இன்றைக்கி எங்கே சுற்றினாலும் எங்கே வந்துடா? அப்படி கையில் பல 1000 ரூபாய் இருந்தாலும், காஸ்ட்லியான ஹோட்டல் இருந்தாலும், வெரைட்டியாக செஞ்சு வச்சுருந்தாலும், எவ்வளோ லேட்டாலும் எங்கே வந்துடா? அப்படி வீட்டுக்கு ஏன் வந்துடுங்க? நீங்கள் தான் சாப்பிட்டு வரக்கூடிய கடையில் கடை சாப்பாடெல்லாம் ஆகாது. ஐயோ வெளியிலேயே ஆகவே ஆகாது. எங்கே சுற்றினாலும் எவ்வளோ நாட்டினா எங்கே வந்தால் சாப்பிட்ருவேன், வீட்டில் சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் திருமணமான நாட்களில் இந்த மனுஷன் சாப்பிடுவான்னு சொன்ன அதே சமையல் செய்த வீட்டு அம்மாவை இன்றைக்கி சொல்கிறாரு, ஊர் உலகம் சித்தினாலும் எங்கே சாப்பிட்ற மாதிரி வராது, நீ செஞ்ச சாப்பாடு மாதிரி சமையல் மாதிரி வரவே வராதுங்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை என்ன செஞ்சுருக்கு? கூடிருச்சு. குறைஞ்சிருக்குங்களா? ஆனால் வெளிப்புற அழகு குறைஞ்சிக்கிட்டே வருங்க. அது கொஞ்சம் வயசு வரைக்கும் வரும், அப்படி அப்படி குறைஞ்சி போயிடும். ஆனால் உள்ளான அழகு, உங்களுடைய செயல், உங்களுடைய ஞானம், உங்களுடைய திறமை, உங்களுடைய சகிப்புத்தன்மை வயது ஆக ஆக கூட 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 உங்கள் அழகு கூடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நல்லா கவனிச்சுக்க, இது சாகிற வரைக்கும் இந்த அழகு இருக்குல்ல, செத்ததுக்கு அப்புறமும் உங்கள் அழகு பெருகி கொண்டே இருக்கும். இதெல்லாம் அநியாயமாக போச்சுங்களா? நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைங்க பாராட்டுவாங்க தானே. எங்கள் அம்மா பண்ண சமையல், எங்கள் அம்மாவுடைய குணமே குணம், ஐயோ அவங்கள மாதிரி குணம் இல்லைங்க. அப்புறம் பேரம்பத்தின்னு சொல்லி எங்கள் பாட்டி மாதிரி யாரும் உலகத்தில் இருக்க முடியும் எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு நல்லவங்களாம், அவ்வளவு இரக்கம் உள்ளவங்களாம், அவ்வளவு உதவி செய்கிறவங்களாம், அவ்வளவு அன்பு உள்ளவங்களாம்.
அப்படி சொல்லி உங்கள் தலைமுறையும் உங்களை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் அழகு கூடிக்கிட்டே இருக்கும், உங்கள் பேர் புகழ் கூடிக்கிட்டே இருக்கும். குறைஞ்சி போகுமா? குறையவே குறையாது. எப்படிமா நீ இவ்வளவு, எப்படிப்பா நீங்கள் இவ்வளவு இந்த காலத்தில் இவ்வளவு திறமையாக நீங்கள் வளர்ந்துருக்குறீங்க, இவ்வளவு பொறுப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் சின்ன வயசில் எப்படி இப்படி வளர்ந்து வந்தீங்க அப்படின்னு பிள்ளைங்க கேட்பாங்க அப்பா அம்மா கிட்ட. நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்க, ஏன் நீங்கள் மட்டும் சேட்டை பண்ணாமல் இவ்வளோ நல்ல பிள்ளையாக இருந்திருக்கீங்க, காரணம் என்ன? அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் பாட்டி தான். அவங்கள பார்த்தாலே, அவங்க நம்ம மேலே வைக்கிற அன்பு பாசத்தை பார்த்தாலே அவங்க சொல்கிற வார்த்தையை தட்டணும்னு தோணவே தோணாதுங்க. அந்த மாதிரி எங்களை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ பாட்டி ரொம்ப கிரேட் அப்படி சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லி பாராட்டுவாங்க. வெளிப்புற அழகு கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது அழிஞ்சு இல்லாமே போயிடும். ஆனால் உள்ளான அழகு தலைமுறை தாண்டி நிற்கும் உங்கள் அழகு. அதனால தான் இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு யோசிக்குது, இந்த வெளிப்புற அழகு, இந்த வெளிப்புற தோற்றம் இதெல்லாம் வஞ்சனை உள்ளது, இது ஏமாத்திரும். இதை நம்பினா என்ன செஞ்சிடும், ஏமாத்திரும். இந்த அழகாக இருக்கனால ஒரு காலத்தில் உனக்கு மரியாதை கிடச்சிருக்கலாம், கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அழகு போயிடுச்சு, அப்போது அந்த மரியாதை போயிருந்தானே. ஆமாம், சௌந்தரியம் வஞ்சனை, இது ஏமாத்திரும். அழகு வீண், இது மாய, இது ஒன்றுமில்லாது மறைஞ்சு போயிடும், இல்லாமல் போயிடும். அப்போ உண்மையான அழகு எங்கே இருக்குன்னா அந்த அம்மா உட்காந்து யோசிக்கிறாங்க. இப்போ தெரியுது, ஓ கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ தான் புகழப்படுவாள். தலைமுறை தாண்டி என்னை கொண்டாடணும்னா, என்னை புகழணும்னா நான் என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயப்படணும். அந்த அம்மா குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிக்குது உட்காந்து. இதை விட்டுப்பட்டு குங்குமத்தையும் குமுதத்தையும் படிச்சுக்கிட்டு அதில் ஒரு கடி ஜோக்கையும் அந்த ஜோக்கையும் யோசிச்சுக்கிட்டு அப்புறம் சினிமாக்களையும் சீரியலையும் பார்த்துக்கிட்டு வீணான கிரைம்ஸுகளை மற்ற நாவல்ஸுகளை படிச்சுக்கிட்டு அது நியூஸ் பேப்பரை செய்தியும் கேட்டுக்கிட்டு அது மண்டைகள் போட்டு 4 மணிக்கு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அம்மா கிடையாது. இந்த அம்மா, இந்த குணசாலியான ஸ்திரீ கர்த்தரை குறித்து தியானிக்குது, கர்த்தருக்குரியதை குறித்து தியானிக்குது, கர்த்தருக்கு பயப்படுகிறத குறித்து தியானிக்குது. நான் எப்படி புகழப்படுறேன், இன்னும் அதிகமாக எப்படி புகழப்பட வேண்டும், இதில் கர்த்தருடைய நாம எப்படி மகிமைப்படணும் அப்படின்னு இந்த அம்மா யோசிச்சுட்டு குணசாலியான ஸ்திரீ உட்காந்து. வீணானதை யோசிப்போமா, வீணானதை யோசிச்சா குடும்பத்துக்குள்ள சண்டை வரும். இப்படிப்பட்டதை யோசிச்சா நம்ம சுபாவமே முற்றிலும் மாறிடும். இப்போ கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 8:13 இந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறா, கர்த்தருக்கு பயப்படுகிறவள் புகழப்படுவாள். நீங்க புகழப்படணும்னா எப்படி இருக்கணும், குணசாலிகளே, குணமுள்ள ஆண்களே, குணசாலியான பெண்களே, நீங்க புகழப்படணும்னா, தலைமுறை தாண்டி புகழப்படணும். என்ன சொல்லி நீதிமொழிகள் 8:13 வாசிக்கலாம். தீமையை வெறுக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற. அப்போ இந்த குணசாலியான ஸ்திரீ என்ன செய்கிறாள், தீமையை வெறுக்கிறாள். தனக்கு தீமை செய்தாலும் தீமைக்கு பதிலாக நன்மை செய்கிறாள். இவதான் குணசாலியான ஸ்திரீ, கர்த்தருக்கு பயப்படுறவ. பிள்ளைகளே நமக்கு தீமை செய்தாலும் மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்க, நன்மை செய்கிறாங்க. கணவனே ஒருவேளை தீமை செய்தாலும் தீமைக்கு பதிலாக நன்மை செய்கிறாள். சொந்த பந்தம் தீமை செய்த பொழுதும் அந்த சொந்த பந்தத்துக்கு திரும்பி இந்த குணசாலியான ஸ்திரீ இவள் கர்த்தருக்கு பயப்படுகிறவளா இருக்கிறபடினால, தெய்வீக சுபாவத்தை உடையவளாக இருக்கிற அப்படின்னா திரும்ப எதை செய்கிறாள், நன்மையை செய்கிறாளாம். அப்போ தீமையை முற்றிலும் வெறுக்கிறாள். இவளிடமிருந்து ஒரு நாளும் தீமை வரவே வராதான். மேல வாசிங்க. பெருமையையும் அகந்தையும் பெருமையும் அகந்தையும். அப்படின்னா இந்த அம்மா கிட்ட பெருமைன்னு ஒன்று கிடையவே, தற்பெருமைங்கிறது இந்த அம்மா கிட்ட பார்க்கவே முடியாது. பார்த்தீங்களா எப்படி சமையல் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு இந்த அம்மா பெருமை பீத்திக்கிறவே. பாருங்க எப்படி ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு என்ன செய்யாது. உங்களை எல்லாம் சமாளித்து இவ்வளோ தூரம் வளர்த்து அழைக்கணும், நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நாள் அந்த அம்மா சொல்லவே சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன இருக்காது அவங்கக்கிட்ட, தற்பெருமைன்னு ஒன்று என்ன செய்யாது. ஆணவம், தலைக்கணம், ஹெட் வெயிட் அவங்களுக்கு இருக்கவே, யாரையும் மதிக்க மாட்டாங்க. அப்படியே நான் யார் தெரியுமா அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. இந்த அம்மா குணசாலியான ஸ்திரீ, இந்த அம்மா கர்த்தருக்கு பயப்படுது. இப்படிப்பட்ட அம்மா பெருமையே இல்லாதவங்க எவ்வளோ பாராட்டினாலும் நான் செய்ய வேண்டியதை செஞ்சேங்க, இதில் என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பிரமாதமாக பண்ணுவாங்க, எவ்வளோ பாராட்டினா அது ஒரு பொருட்டாகவே என்ன மாட்டாங்க. நான் செய்ய வேண்டியதாக செஞ்சுருக்கிறேன், இதில் சிறப்பாக விசேஷமாக என்னத்தை செஞ்சுட்டேன்னு இப்படி புகழ்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பெருமை அவங்க தடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியோ நானோ அப்படின்னு ஒரு நாள் அவங்க நினைக்கவும் மாட்டாங்க.
அவங்க காரியத்தை ஆட்டாமடிக்கு செய்வாங்க. ஆதியில் என்ன செஞ்சாங்களோ அதை இன்னைக்கும் செய்வாங்க, சாகிற வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. நான் ஆரம்பத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி இருந்தேன், அது மாதிரி இப்போ நீ செய்யுங்க, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. மர்மம் வந்தால் நீ தான் செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. என் காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு போவேன், என் வேலை என் கடமையை நான் செய்வேன், யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். அவங்க துவக்கம் முதல்ல முடிவு வர, அவங்க வாழ்க்கை முடிவு பரியந்தம் தான் செஞ்ச காரியத்தை ஆதியில் எப்படி ஒரு குடும்ப பெண்ணாக வந்தாங்களோ, எப்படி செஞ்சாங்களோ அதை சாகுற வரைக்கும் செய்வாங்க, எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது கர்த்தருடைய சேவையை செய்கிறதுக்கு எப்படி சர்ச்சுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு வந்த நாளில் எப்படி இருந்தோமோ அதே நம்முடைய மரண பரியந்தம் அப்படியே இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். ஆரம்ப நாட்களில் ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்தேன், ஒரு சண்டேஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். இன்றைக்கும் எங்கள் சபைக்கு போனால் நான் பாஸ்டருங்கிற எண்ணம் கிடையவே. இன்றைக்கும் போனாலும் நான் கீழே தான் உட்காருவேன். முன்னாலும் ஃபுல் வீட்டில் ஸ்டேஜில் ஏறி உட்காந்ததே கிடையாது. ஊழியக்காரனாகி 7-8 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி எங்கள் ஊரில் கிராமத்து சபையில் மேலே போய் ஸ்டேஜில் சேரில் உட்காந்ததே கிடையாது. இன்றைக்கும் போய் அப்படி சுரேஷை நான் உட்காந்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கீழே போய் பாயில் அப்படியே கீழே மாட்டி போய் உட்காந்துக்குருவேன். அவ்வளோதான், அப்படி கீழே உட்காந்துக்குருவேன். போனேன்னா அங்கே ட்ரம்மு தட்டுற ஆள் நான் தான். அவராக பாஸ்டையாகவே சொல்லி கூப்பிட்டா மட்டும்தான் முன்னாடி போவேன். ஏதோ ஒரு ஜெபம் பண்ணு, ஏதாச்சும் பிரசங்கம் பண்ணிட்டு சொன்னால் மட்டும்தான் போவேன். இன்றைக்கும் இது இன்றைக்கும் உள்ள என்னைக்கும் மாறவே. மனமும் குணமும் ஒரு நாள் நமக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம மனசும் நம்ம கேரக்டரும் என்னைக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிவிடவே கூடாது. இந்த குணசாலியினுடைய சிறியுடைய ஸ்பெஷலே அதுதான். அதனால தான் அவங்களுக்கு அகந்த கிடையாது, அப்புறம் பெருமை தற்பெருமை கிடையாது, அப்புறம் தீய வழியையும் புரட்டுவாயும்னா இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு கிடையாது. அன்னைக்கு என்ன பேசுறது, ஒரே பேச்சு. யாரையும் புரட்டி மாறி பேசுறது, யார் மேலே கடின தீய வழி தீய காரியங்கள் அவங்க ஒரு நாள் செய்யவே மாட்டாங்க. அவங்க எத்தனை பாதிப்புக்குள்ளானாலும் அவங்களால ஒருத்தங்களை பாதிக்க விடவே மாட்டாங்க. அவங்களுக்கு எத்தனையோ பாதிப்பு வந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் ஒரு நாள் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பையும் தீமையும் செய்ய மாட்டாங்க. வெறுக்கிறேன், இதெல்லாம் வெறுக்கிறார் கர்த்தர். இப்படிப்பட்டவங்களா அவங்க இருப்பாங்க. அவங்க வாயில எப்பயுமே நன்மையானது ஆசீர்வாதமான வார்த்தை மட்டும்தான் வரும். என்னங்க, அவங்க அவ்வளவு தீமை செஞ்சாங்களே, அவங்கள ஆசீர்வதிச்சு அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள ஊக்குவிச்சு பேசுறீங்களே, அப்படின்னா என்னுடைய சுபாவமே இதுதான். ஏன்னா அது தேவனிடத்திலிருந்து வந்த திவ்ய சுபாவம், அது தெய்வீக சுபாவம் அப்படின்னு இந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லுவேன். ஆண்டவருடைய சுபாவம் எனக்குள்ள இருக்குதுங்க. நான் யாருக்கு பயப்படுறேன், கர்த்தருக்கு பயப்படுறேன். கர்த்தர் மாதிரி நான் வாழ்வேனே தவிர கண்டவங்கள மாதிரி நான் வாழவே மாட்டேன் அப்படி ஒரே வார்த்தையில சொல்லிடும். அப்போ இந்த அம்மாவை பிள்ளைங்க பாராட்டுறதுல தப்பே கிடையாது, வீட்டுக்காரர் பாராட்டுறதுல, அதை தாண்டி உறவுக்காரங்க பாராட்டுறது தப்பே, அதை தாண்டி தெருவில் உள்ளவங்க பாராட்டுறதும், அதை விட அந்த ஊரில் உள்ளவங்களே பாராட்டுறதுல தப்பே இல்லை. அந்த அம்மாவா, அந்த அக்காவா, அந்த சிஸ்டரா, ஓ சூப்பருங்க, அவங்கள மாதிரி ஒருத்தங்க நாங்கள் பார்க்க முடியாதுங்க. அப்படி ஒரு குணங்க, அப்படி ஒரு மனசுங்க, அப்படி ஒரு இறக்கங்க, அப்படி சொல்லணும். இந்த இது வளர்ந்துக்கிட்டே போகணுமா, குறைஞ்சிட்டு போகணுமா? வாழ்நாள் முழுக்க அந்த சுபாவம் பெருகிக்கிட்டே போகும். ஆரம்பத்தில் இருந்ததை விட இன்னைக்கு இருந்தது இன்னும் அதிகம். இன்னும் அவங்க தாழ்மையில், கீழ்ப்படிதல், அன்பு கூறுதல், உதவி செய்து அவங்களோட சுபாவம் 45 வயசுல இருந்த கீழ்ப்படிதல், அன்பு, இரக்கம், உதவி 60 ஆகும்போது இன்னும் அதிகமாகும். 25 வயசுல இருந்த அந்த இறக்க குணம் 30-40 ஆகும்போது இன்னும் அதிகமாகுது. 50-60 ஆகும்போது இன்னும் அதிகமாகுது. 70 அப்படி போகும்போது இன்னும் அதிகமாகிட்டு தான் போகுது. அன்னைக்கு சின்ன உதவி செஞ்சப்ப இன்னைக்கு பிரம்மாண்டமான உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி செய்கிறவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். இப்போ தீமையை அவங்க வெறுப்பாங்க. அப்புறம் நீதிமொழிகள் 16:6 ஒரு வாசிக்கும்படி அன்போடு கேட்குறேன். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவர்த்தி ஆகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினாலே மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள். இந்த அம்மா குணசாலியான ஸ்ரீ கர்த்தருக்கு பயப்படுறதுனால இந்த அம்மா என்னதை விட்டு விலகிறதாம், தீமையை வெறுக்கும். அப்போ தீமையை விட்டு என்ன செஞ்சிருமா, விலகிறோம். அவங்க தீமை செஞ்சா செய்கிறாங்க, அவங்க கூட்ட ஒரு பழக்கம் கூட வச்சுக்கிறாரு. தீமை செய்கிறவர்களுக்கு அந்த தீய காரியத்தில் அவங்க ஈடுபடவே மாட்டாங்க.
உடனே சொல்லுவாங்க, இந்த பாருங்கள், இந்த கெட்ட வார்த்தை பேசுறது, மற்றவங்களுக்கு குறை சொல்கிறது, கோள் சொல்கிறது, மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது, மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுறது, வீண்வெளி சொல்கிறது, இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க. ஒரு தடவை 2 தடவை சொல்லுவாங்க. 3ஆவது தடவை அதே தொடர்ந்து செஞ்சால், தயவு செய்து இனிமேல் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், இந்த காரியம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இந்த காரியம் உங்கள்கிட்ட இருந்தால் நான் உங்களை விட்டு விலகிடுவேன்னு விலகிக்கிடுவாங்க. இப்படி பண்ணாமல் இருந்தால் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க, வைக்கிறேங்க, இப்படி தான் இருப்பீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டேன். அந்த தீமையான காரியத்தை வெறுப்பாங்க, தீமையை விட்டு அவங்க முற்றிலும் விலகிடுவாங்க. அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்களை அவங்க இருப்பாங்க. நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, தீமை அவனை அணுகாது. அப்படின்னா தீமை இந்த அம்மாவை அணுகாது, அதனால் இந்த அம்மாவை நிமித்து இந்த குடும்பத்தை அணுகாது. இவங்க இருக்கிற இடத்துல தீமை வரவே வராதான், தீமை அணுகவே. ஏன்னா இந்த அம்மா தீமையை வெறுக்கிறாங்க, தீமையை விட்டு விலகிறாங்க. அதனால தீமையை இவங்க வீட்டுக்கோ இவங்களுக்கோ இவங்க குடும்பத்துக்கோ ஒரு நாள் வரவே வராதான். அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு குணசாலியான சிறிய ஒரு கணவன் பெற்றிருந்தா, ஒரு குடும்பம் பெற்றிருந்தா, ஒரு பிள்ளைங்க தாயாய் பெற்றிருந்தா, அந்த குடும்பத்தில் ஒரு தீமையும் அணுகாது. அப்போ அப்படி அணுகாது. யாரால? இந்த அம்மாவால. ஏன்னா இவங்க யாரையும் குறை சொன்னதில்லை, அதனால இவங்க குடும்பத்தை யாரும் குறை சொல்ல. இவங்க யாருக்கு கெடுதல் செஞ்சதில்லை, அதனால இவங்க குடும்பத்துக்கு யாராலையும் கெடுதல் செய்ய முடியாது. யாருக்கும் இவங்க துரோகம் பண்ணினது இல்லை, ஆனால் மற்றவங்க இவங்களுக்கு துரோகம் பண்ண முடியாதுங்க. எல்லாத்துக்கும் இவங்க பார்டராக இருப்பாங்க. தீமையோ கெடுதலோ எதுவும் இவங்களை தாண்டி வர முடியாது. ஏன்னா இவங்க நல்லதை விதைக்கிறாங்க. இப்போ சுற்றிலையும், வீட்டை சுற்றிலையும் நல்ல பூச்செடிகளை நம்ம நடுறோம்னா சுற்றி எதான் வரும்? பூச்செடி தான் வரும். சுற்றி வீடு முழுக்க என்ன செய்யும்? நறுமணம் தான் வரும். இதை விட்டுட்டு முள்ளை சுற்றி விதைச்சோம்னா முள்ளு தான் வரும். இந்த அம்மா தனக்கு மட்டுமல்ல, தான் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, தன் வம்சத்துக்கு, தன் பிள்ளைகளுக்கு, கணவருக்கும் சேர்த்து நன்மையானவைகளை விதைத்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால இவங்க வாழ்க்கையில், இவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்கும் நல்லது மட்டும்தான் நடக்குது. அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க. இவங்க ஆரம்பத்தில் 20 வயசு 25 வயசு இருக்கும்போது இருந்த அந்த சுபாவம், நல்ல காரியம், நல்ல எண்ணம், நல்ல செயல், அது பெருகிக்கிட்டே போகுது. சாகுற வரைக்கும் உயர்ந்துக்கிட்டே போகுது, அதிகமாகிட்டே போகுது. இவங்க அதிகமாக நல்லது செய்ய செய்ய, நல்லதை பேச பேச, இவங்க குடும்பத்துக்கும் இவங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்லது அதிகமாக நடக்குது. ஒரு மூட்டையை விதைச்சா சில மூட்டை வரும், இதே 10 மூட்டையை விதைச்சா இன்னும் அதிகமாக வரும், இன்னும் 100 மூட்டையை விதைச்சா இன்னும் அதிகமாக வரும். இப்போ இவங்களால இவங்க வம்சத்துக்கே நல்லது நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. குணசாலியான சிறிய குடும்ப பெண்ணை நீங்கள் சாதாரணமானவங்க கிடையாது, ஒரு வம்சத்துக்கே நன்மைகளை ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியவங்க. அப்போ உங்கள் சிந்தை, உங்கள் செயல், உங்கள் சுபாவம், உங்கள் குணம், உங்கள் மனம் எப்படி இருக்கணும்? நன்மையானதாய் சிறந்ததாய் இருக்கணும். இப்படி அவங்க செய்யும்போது பாருங்க, இப்படி நன்மையானது செய்யும் பொழுது கர்த்தர் சங்கீதம் 25:12 கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார்னு அந்த வசனம் முடிவில் சொல்லுது. சங்கீதம் 25:12 கர்த்தர் தம்முடைய வழியவே யாருக்கு போதிப்பாராம்? இந்த கர்த்தருக்கு பயப்படுற குணசாலியான ஸ்திரீக்கு போதிக்கிறாராம். உன் குடும்பம் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கும்னு வழியை போதிக்கிறார், ரகசியத்தை போதிக்கிறாரு. எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுக்குற அந்த ஸ்திரியை குறித்து, கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து எல்லாவற்றையும் போதித்து கற்றுக் கொடுக்கிறார். அதோடு கூட நின்று விடாமல் சங்கீதம் 115:13 வேத வசனம் இப்படியா சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த அம்மா கர்த்தருக்கு பயப்படுறதுனால இந்த அம்மாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த அம்மாவால், குணசாலியான பெண்ணால அவங்க பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அது மாத்திரமல்ல, இந்த குணசாலியான பெண்ணால இவங்க வீட்டுக்காரையும் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த அம்மாவால் குடும்பத்தையே ஆசீர்வாதம் பண்ணுறாரு. குடும்பம், பிள்ளைங்க, கணவன் எல்லாமே ஆசீர்வாதமாக மாறிடுதுங்க இந்த அம்மா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனால. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறது அவ்வளவு முக்கியமானது, அவசியமானது. நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படலைன்னா, கர்த்தருக்கு பயப்படாத போது துணிகர காரியங்களை செய்கிறோம். தீமை எப்போ செய்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படாமல் சீரியலை பார்ப்போம், கர்த்தருக்கு பயப்படாமல் சினிமாவை பார்ப்போம், கர்த்தருக்கு பயப்படாதவங்க நாவல்களை படிப்போம், கர்த்தருக்கு பயப்படாதவங்க தேவையில்லாதது பேசுவோம், தேவையில்லாதது செய்வோம், தேவையில்லாத திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். கர்த்தருக்கு பயப்படலாம். கர்த்தருக்கு பயந்தா இது எல்லாம் விட்டு தூக்கி எறிந்து விடுவோம். பாருங்க, அதே போல் ஒரு
கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்ப தலைவன் பயந்தா சங்கீதம் 128 1 4. ஆனால் அந்த முழு சங்கீதமும் பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்படின்னா தலைமுறைக்கு அந்த முழு ஆசீர்வாதம் வருமா. ஒரு குடும்ப தலைவன், ஒரு கணவன் கடவுளுக்கு, ஆண்டவருக்கு, இயேசுக்கு பயந்தா அவங்க பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும், அவங்க வேலை செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும், அவங்க மனைவி கனி கொடுக்குறவங்களா இருப்பாங்க, பிள்ளைங்க சாட்சி உள்ளவங்களா ஆசீர்வாதம் உள்ளவங்களா இருப்பாங்க, அவங்க பேர பிள்ளைங்கன்னு தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்குமா. அப்போது இந்த ஒரு குணசாலியான பெண்ணால் முழு வம்சமே ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 22:4 வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நீதிமொழி தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுறதுக்கும் வர்ற பலன் என்னன்னா, வெகுமதி என்னன்னா, ஐஸ்வர்யம் வந்துடும் அந்த குடும்பத்தில், மகிமை, பேர் புகழ் வந்துடும், அப்புறம் ஜீவன், நன்மையானது எல்லாமே அந்த குடும்பத்துக்கு வந்துடும். கர்த்தருக்கு பயந்தா, தாழ்மையாக இருந்து கர்த்தருக்கு பயந்தோம்னா அந்த குடும்பத்தில் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் தன்னை போல வந்துடும். அது மாத்திரமில்லை, மகிமை, பேர் புகழ் வந்துடும், அப்புறம் ஜீவன், சகல நன்மையும் அங்கே உண்டாயிருக்கும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இந்த குடும்பத்தில் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதெல்லாம் இந்த அம்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, மெல்லுகிற பல் அசை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னும் நான் புகழப்படணும், இன்னும் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் நான் கர்த்தருக்கு பயப்படணும், இன்னும் சிறந்தது செய்யணும், இன்னும் குணமுள்ள நல்ல காரியங்கள் நான் செய்யணும் 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 செய்யணும். இந்த அம்மா இன்னும் நல்லவங்களா, இன்னும் உதவி செய்கிறவங்களா, இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குரிய காரியத்தில் அதிகமாக வளர்ந்து பெறுவாங்க. இவ்வளவு பேர் பெற்றது போதுன்னு திருப்தி அடையவே. இப்படி நாம் தியானிச்சிருக்கிறோமா உட்காந்து? இப்படி நம்ம யோசிச்சிருக்கிறோமா? என்னால் என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க, என் கணவன், என் குடும்பமெல்லாம் இவ்வளவு நன்மை பெறுமா? அதுக்கு நான் இன்னும் கர்த்தருக்கு பயப்படணும், இன்னும் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன், இன்னும் சிறந்ததை கர்த்தருக்கு பிரியமானதை செய்வேன். அப்படி யோசிக்கிறோமா? ஒவ்வொரு குணசாலியான ஸ்திரீகளும் நாம் இதை செய்யணும். இது ஒரு பெரிய சவாலாய் இந்த அம்மா இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 31:31. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. இங்கே இந்த வசனம் சொல்லும் பொழுது 22வது எபிரேய எழுத்து தவ், அந்த எழுத்து தவ். இந்த தவ் என்கிற எழுத்துக்கு எதை அடையாளமாய் இருக்குது, எதை குறிக்குதுன்னா கையெழுத்துக்கும் அடையாளமாக இருக்குது, கையெழுத்தை குறிக்கிறது. இந்த 22வது எழுத்து எபிரேய எழுத்து கையெழுத்தை குறிக்கிறது. இப்போ இந்த 31வது வசனம் குணசாலியான ஸ்திரியை குறித்து 22வது வசனமாக இது இருக்கிறதுனால இது எதை குறித்து சொல்லுதுன்னா கையெழுத்தை குறித்து சொல்லுது. யாருடைய கையெழுத்தா? குணசாலியான ஸ்திரியின் கையெழுத்தாய் இருக்கிறது. குணசாலியினுடைய கையெழுத்து எது அப்படின்னா, ஒரு கடிதம் எழுதி முடித்த உடனே முடிவுக்கு வந்த உடனே என்ன போடுவோம்? இப்படிக்கு அப்படி சொல்லி நம்ம கையெழுத்து என்ன செய்வோம்? போடுவோம். அது மாதிரி இந்த எபிரேய எழுத்து முடிவுக்கு வருது. குணசாலியான ஸ்திரியை குறித்து சொல்லி முடிக்க போகிற இந்த முடிவுக்கு வந்ததுனால இந்த 22வது எழுத்து குணசாலியான ஸ்திரியின் கையெழுத்தாக இருக்கிறது. குணசாலியான ஸ்திரியின் கையெழுத்துனா என்ன? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அதாவது குணசாலியான ஸ்திரியின் கையெழுத்து என்னன்னா அவள் கையின் பலன். அடுத்து அவளுடைய செய்கைகள், அதாவது அவளுடைய சொந்த கிரியை. அவளுடைய கையின் பலன் அவளுடைய சொந்த கிரியையில் தான் அவளுடைய கையெழுத்தாய் இருக்கிறது. ஒரு கையெழுத்தை பார்த்தோன்னா இவங்க இன்னாருங்க, இது கலெக்டர் கையெழுத்து, இது முதலமைச்சர் கையெழுத்து, இது பிரதமருடைய கையெழுத்து, இது பெரிய அதிகாரியுடைய கையெழுத்து அப்படின்னு கையெழுத்தை பார்த்தோன்னு நம்ம என்ன செஞ்சுருவோம்? அவங்களுடைய மதிப்பையும் மேன்மையும் என்ன செஞ்சுக்கிடுவோம்? கண்டுகொள்ளுவோம். அப்போ இந்த குணசாலியனுடைய கையெழுத்து என்னன்னா அவளுடைய செயல், அவளுடைய கிரியைகள், அவளுடைய பிரயாசங்கள் தான் அவளுடைய கையெழுத்தாக இருக்கிறது. வீட்டில் கணவன் மட்டும் புகழ்றதில்ல, வீட்டில் பிள்ளைகள் மட்டும் புகழ்கிறதில்ல, ஊரே சமுதாயமே அவளை புகழ ஆரம்பிக்குது. காரணம் கையெழுத்தாக இருக்கிற அவளுடைய பிரயாசம்,
அவளுடைய கிரியையை பார்த்து ஊரே அவளை புகழுது. ஒரு கையெழுத்தை பார்த்தோன்னா இதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு, இவங்க எப்படிப்பட்டவங்க, இந்த கையெழுத்து போட்டவங்க யார் எவரும் சொல்ற மாதிரி இந்த அம்மாவுடைய கிரியை பார்த்தோன்னே ஊரே அவர்களை புகழுது. அதை விட ரொம்ப முக்கியம், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. வாசல்கள்னு நம்ம பார்த்தோம். 23ஆம் வசனம் நியாயஸ்தலங்களில் அப்படின்னா பட்டணத்து வாசல்களில் சொன்னோம். அது எதை குறிக்குது? நியாயஸ்தலத்தை குறிக்குது. வாசல்கள் அப்படின்னா அவ வீட்டு வாசலை மட்டும் சொல்ல, பட்டணத்து வாசல்களை சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தமா, தேசம் அதாவது பெரிய பெரிய அதிகாரிகள் உட்கார்ந்துருக்கிற இடம் எதான்? நியாயஸ்தலத்தில் மூப்பர்கள், பிரபுக்கள், அதிகாரிகள், உயர்குலத்தோர் எல்லாம் அங்கே உட்காந்து நியாயம் விசாரிப்பாங்க பட்டணத்து வாசலில். அப்போ அந்த வாசல்கள் இவளை புகழ கடவுன்னு என்ன, சமுதாயமும் வீடும் சொந்த பந்தம் மட்டும் புகழ மாட்டாங்களாம், அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுமே உங்களை புகழ்வாங்களாம். இது எப்படிங்க நடக்கும்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா எப்படி இது சாத்தியமானு கேட்டால், அன்னை தெரசா அம்மாவை உலகமே அவங்கள புகழுதான், அரசாங்கமே அவங்களுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சிச்சுங்களா, அவங்களுக்கு உயரிய விருது கொடுத்துச்சுங்களா, அவங்க பேரில் எத்தனையோ காலேஜுகளையும் கல்லூரிகளையும் எத்தனையோ ட்ரஸ்ட்டுகளையும் என்ன செஞ்சுருக்கிறது, கவர்மெண்ட்டே பேர் வச்சுருக்குதுங்களா, வீதிகளுக்கும் தெருவுக்கும் ஊருக்கும் என்ன செஞ்சுருக்குது, அன்னை தெரசான்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, பெயர் வைத்திருக்கிறாங்க. அந்த அம்மாவை அரசாங்கமே புகழ்கிறது காரணம் என்ன? அந்த அம்மா டாக்டரேட் முடிச்சிருந்தாங்க, அதான் அந்த அம்மா ரொம்ப அழகு. இல்லை அந்த அம்மா வெளிநாட்டுக்காரங்க, அதனால புகழ்ந்தாங்களா? கிரியை, உன்னதமான செயல், அவங்களுடைய கையெழுத்து. தொழு நோயாளின்னு சொல்லிட்டாலே உடனே யாரைத்தான் சொல்லும் உலகம். இன்னொரு அம்மா அன்னை தெரசா அம்மா, நைட்டிங்கேல் அம்மையார், அந்த அம்மாவும் தொழுநோய் உள்ளவங்க மத்தியில் என்ன செஞ்சிச்சு, அந்த அம்மா பெரிய சேவை செய்தாங்க. ஏமி கார்மிக்கேல் அம்மையார், சாரா டக்கர், இன்னும் நிறைய காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, எங்க திருநெல்வேலி பக்கம் இருக்குது. அந்த பேரை கேட்ட உடனே சரித்திரம் சொல்லுது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்கள் சொல்றாங்க, அவங்கள பத்தி சாட்சிடுறாங்க. அவங்க செத்துட்டாங்க, அவங்க மறைஞ்சு எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஆனா அவங்க பேர் புகழ், அவங்க செஞ்ச கிரியை அந்த காலேஜாகவும் ஸ்கூலாகவும் நல்ல காரியம் செஞ்சதுனால இன்னைக்கும் 100 வருஷம் 200 வருஷம் தாண்டியும் என்ன செய்யுது, அவங்க புகழ் அதிகமாயிட்டே தான் போகுது, குறைஞ்சிட்டு போகுதுங்களா? ஆரம்ப காலத்தில் 100 பேர் பாராட்டியிருப்பாங்க, இப்போ பல வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு 1000 பேர் இல்லை, 1,00,000 பேர் பாராட்டுறாங்க, 1,00,000 பேர் கோடிக்கணக்கான பேர் புகழ்றாங்க. அவங்க வம்சமே புகழுது. அந்த ஸ்கூல்ல படிச்சவங்க, அந்த காலேஜில் படிச்சவங்க அவங்க பேரை சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு தாயார் தியாகமே. வெள்ளூர் ஹாஸ்பிட்டல், சிஎம்சி ஹாஸ்பிட்டல், ஒரு அம்மாவுடைய ஒரு டாக்டர் அம்மாவுடைய தியாகம் தான். பெண் டாக்டர் இல்லாததுனால ஐடாஸ் கட்டுறா, அந்த அம்மாவுடைய தியாகத்தில் அந்த வெள்ளூர் சிஎம்சி அந்த ஹாஸ்பிட்டல் உருவாச்சு. பெண்களுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, வெளிநாட்டு அதிகமாக ஆண்கள் தான் டாக்டர் இருப்பாங்க. டாக்டர் ஆண்களை வச்சு அவங்க பிரசவம் தமிழ்நாட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. மனைவி பிரசவ வழியில் செத்தாலும் பரவாயில்ல, பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆண் பிரசவம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை பார்த்து ஐடாஸ் கட்டுற அவங்க அப்பா டாக்டரு இதை பார்த்து, நான் ஒரு டாக்டர் ஆகி மிஷினரியை எங்கே தான் வருவேன், தமிழ்நாட்டுக்கு வந்து பெண் டாக்டர்களை எழுப்பி அநேக பெண்கள் உயிரை காப்பாற்றுவேன்னு சொல்லி அது வைராக்கியமாக அந்த அம்மா எழும்புச்சு, ஐடாஸ் கட்டர். இன்னைக்கு டாக்டர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு தாயார் யாருன்னு சொன்னால் அந்த அம்மா தான். பெண் டாக்டர்கள் கொண்டாட வேண்டியது, ஒவ்வொரு பெண்களும் கொண்டாட வேண்டியவங்க அவங்க. இன்னைக்கு அவங்க பேர் புகழ் காலம் தாண்டி நிற்கிது. காரணம் அவருடைய கையெழுத்து என்ன, அவருடைய கிரியைகள், அவருடைய தியாகங்கள், அவருடைய செய்கைகள். என் பேர் நிலைச்சு நிற்கணும்னா நான் செய்கிற செயல் தலைமுறை தாண்டி நிற்கும், இந்த உலகம் அழியிற வரைக்கும் நிற்கும். அந்த செயலை ஒரு குடும்ப பெண் 4 சுவத்துக்குள்ளே இருக்கிற அம்மா செய்கிறாங்க, அது குடும்பத்துக்குள்ளே ஆரம்பிக்குது. அவங்க சிறப்பானது செய்கிறாங்க, தியாகமானது குடும்பத்துக்குள்ளே செய்கிறாங்க, சொந்த பந்தத்துக்கு செய்கிறாங்க, அறிமுகமானது செய்கிறாங்க, அது அப்படியே பிரபல்யமாகி வருது. நாளைக்கு அவங்க பிள்ளைங்க தலை சிறந்தவங்களாக இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் ஒன்று, எங்கள் அம்மா உலகம் போற்றும்படி நான் உயர்ந்த காரணம் எங்கள் அம்மா, உலகம் போற்றும்படி நான் உயர்ந்ததுக்கு என் மனைவி அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. இப்போ அரசாங்கமே, நீங்கள் இருக்கிற இடம் ஒரு ஓரமாக இருக்கலாம், அரசாங்கமே உங்களை புகழக்கூடிய எப்படிப்பட்ட மேன்மை இருக்குது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்களை தேடி வந்து அரசாங்கம் புகழும்.
ஏன்னா இவங்களுடைய செயல்கள் இவங்களுக்கு கிரியைக்கு தக்க பலனை கொடுங்களாம். பலன்னா என்ன அர்த்தம்? ஒரு விதைச்சிட்டேன், அதனுடைய அறுவடை என்னங்க? சிறந்த பிள்ளைகள், முன்மாதிரியான பிள்ளைகள், வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்கிற கணவன். அல்லையா சொல்லுங்களேன். இப்போ நமக்கு தெரிஞ்சு நல்ல பிரபலமாக தொழிலில் ஃபேமஸாக இருக்கிற, பிஸ்னஸில் ஃபேமஸாக இருக்கிறதுனா முகேஷ் அம்பானி. அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் கொண்டாடுறது யாரை தான் கொண்டாடுவா? கூடி மனைவி நீட்டா அம்பானி. அந்த அம்மாவுக்கு சர்வசாதாரணமாக கிஃப்ட்டு ஏரோப்ளேன் தனி விமானத்தை 300 கோடி 500 கோடிக்கு வாங்கி கொடுப்பா. அப்படி சாதாரண ஒரு 500 கோடியை மனைவிக்கு கிஃப்ட் பண்ணுறாருன்னு என்ன அர்த்தம்? அந்த அம்மா கட்டிக்கிற வாட்சி 235 கோடி. எவ்வளோ கைக்கடிகாரம்? அப்படி 100 கோடி 200 கோடின்னு செருப்பு லட்சம்தான். அந்த அம்மாவை அவ்வளவு, அந்த மனைவி அவ்வளவு அவர் தூக்கி வைக்கிற காரணம் என்ன? அவர் பண்ணுற பிஸ்னஸுக்கு மூளையாகவும் மூல காரணமாகவும் பின்புலமாகவும் முற்றிலும் இருந்து உலகத்திலேயே பெரிய பணக்காரன்னு பேரெடுக்க வச்சது இந்த அம்பானியை. யார்? நீட்டா அம்பானி. எல்லாத்துலேயும் அந்த அம்மா இப்போ லேடிஸாக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்குது. கிரிக்கெட்லேயும் கூட என்ன செய்யுது அந்த அம்மா? கிரிக்கெட் டீமு மும்பை அப்படின்னா எல்லாத்துக்கும் உலகம் முழுக்க மும்பை டீம்னு தெரியும். அதுக்கு ஓனர் நீட்டா அம்பானி. எல்லாத்துலேயும் பிஸ்னஸ் மைண்டு. அந்த அம்மா இயேசுவை பற்றி தெரியல, ஆண்டவர் பற்றி தெரியல. ஆனால் அவங்க கணவன் அவ்வளவு புகழ்கிறதுக்கு காரணம் என்ன? உலகம் மெச்சுற அளவுக்கு அவங்க கணவனும் பிள்ளைகளும் மாறினது காரணம் என்ன? அந்த அம்மா. அதை விட முக்கியம், அவருடைய முகேஷ் அம்பானியோட அம்மா ஒரு சிறந்த தாயாராக இருந்ததுனால, இந்த மனைவி சிறந்த மனைவியாக இருந்ததுனால தான் இவ்வளவு தூரம் ஒரு சாதாரண உலகம் மனுஷனை உலகம் போற்றும்படி பிரபல்யமாக மாறுறதுக்கு உங்கள் மனைவி, உங்கள் தாயார் காரணமாக இருப்பாங்கன்னா, நீங்கள் ஆண்டவருடைய கர்த்தருக்கு பயப்படுறவங்க, நீங்கள் ஏன் உலகம் போற்றும்படி உங்கள் கணவரையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வம்சத்தையும் மாற்ற முடியாது? இவங்க ஒரு இடத்துல தன்னை பெருமையாக சொல்லிக்கிறவே, தன்னை பெருமைப்படுத்திக்கிறவே மாட்டார்கள். அப்போ உங்கள் பிள்ளைங்க சிறந்தவங்களாக இருக்கிறது காரணம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பழமொழி இருக்குதே, தனக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர இவங்க கொண்டு வருவாங்க, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இந்த பெண் இருப்பாங்க. இவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, மற்றவங்களையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. மற்றவர்கள் சொல்வார்கள், இவங்க அம்மாவை பற்றி தெரியுமா, இவங்க அம்மா யார் தெரியுமா, இவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு, இவங்க அம்மா யார் தெரியுமான்னு புகழ்வாங்க. ஜான் வெஸ்லி உலகம் போற்றும், உலகத்தில் இங்கிலாந்தில் பெரிய எழுப்புதல் கொண்டு வந்த எழுப்புதலின் தந்தை, எழுப்புதல் மாவீரராய் சொல்லப்படுகிறார் ஜான் வெஸ்லி. அவர் அவ்வளோ பெரிய வந்ததுக்கு அவங்க அம்மா 16 பிள்ளைகளை பெற்றுச்சு. 16 பிள்ளைகளை பெற்று 16 பிள்ளைகளையும் 17 பிள்ளைகளையும் என்ன செஞ்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த அம்மா நடத்திடுச்சு. எத்தனை பிள்ளைகளையும்? 16 பிள்ளைகளையும் ஒழுங்காக நடத்தி ஆண்டவருக்குள்ளே நடத்தியிருக்கு அந்த அம்மா. உலகத்தின் எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தார். கிட்டத்தட்ட ஜான் வெஸ்லி உலகத்தை கிட்டத்தட்ட 4-5 தடவை சுற்றி வர்ற தூரத்தை தன் வாழ்நாளில் ஊழியத்துக்குன்னு கடந்திருக்கிறார். பூமியை சுற்றி வர்றது எத்தனை தடவை சுற்றி தான், எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டரோ அத்தனை கிலோமீட்டர் தன் வாழ்நாளிலே சுற்றி ஊழியம் செஞ்சுருக்கிறாரா. அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட ஊழியத்தை செய்ததற்கு காரணம் அவங்க தாயார் சூசனால். ஆனால் அவங்க மறைஞ்சிருந்தாங்க, உலகத்துக்கு தெரியாது. ஆனால் ஜான் வெஸ்லிக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தெரியும். அப்போது அதான் பழமொழி, தாயை போல, அப்புறம் நம்ம ஊரில் இன்னும் சொல்லுவாங்க நூலை போல. நூல் எப்படி இருக்குதோ அப்படி தான் சேலையும், தாய் எப்படி இருக்கோ அப்படி தான் பிள்ளையும். அப்போ ஒரு பிள்ளையை பார்த்தா அவங்க தாய் எப்படிப்பட்டவன்னு சொல்லிடலாம். அப்படின்னு வேதமும் சொல்லுது, உலக மனிதர்களும் சொல்கிறாங்க. மரித்த பின்னும் உலகம் புகழும், சந்ததியும் தலைமுறையும் தேசமும் உங்களை கொண்டாடும். அதற்கு ஒரே ஒரு காரணம், குணசாலியான ஸ்ரீ நீங்கள். அவளுடைய கையெழுத்து என்ன? அவளுடைய கிரியை, அவளுடைய செயல், அவள் விட்டு போன தன்னுடைய தலைமுறை. இன்றைக்கும் உலகம் முழுவதும் இயேசுநாதரை கொண்டாடுறாங்களா? ஏன் கொண்டாடுறாங்க? அவர் கையெழுத்தாக அவருடைய கிரியின் பலனாக யாரை விட்டுட்டு போனார் பூமியில்? 12 சீசர்களை விட்டுட்டு போனார். 12 சீசர்களை அப்போஸ்தலரை விட்டுட்டு போனார். அவர் வாழ்ந்தது கொஞ்சம், கிரியை செய்ததும் கொஞ்சம். ஆனால் உலகம் முழுக்க இன்னும் கொண்டாடுறது காரணம் அவரை போலவே யார் இருக்கிற? அப்புறம் 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அந்த 12 அப்போஸ்தலர்களை போலவே அவர்களால் உருவாக்கப்பட்டவங்க வந்தாங்க. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சாலும் உங்கள் கிரியைகளை, உங்களுடைய கையெழுத்தா, உங்களுடைய ரோல் மாடலா, உங்களுடைய அடையாளமா யார் இருக்கா? உங்கள் தலைமுறை இருக்கும், உங்கள் பிள்ளைங்க இருக்கும், உங்கள் பேர பிள்ளைங்க இருப்பாங்க. உங்கள் புகழ் தலைமுறை தாண்டி நிற்கும்.
இயேசுநாதருடைய புகழ் இன்னைக்கு உலகமங்க நிற்கிற காரணம் அவர் செய்த நற்கிரியை, அவர் செய்த நற்செயல், கர்த்தருக்குரிய நன்மையானவைகள் அத்தனை செய்தார். திவ்ய சுபாவத்தை, தெய்வீக சுபாவத்தை மாத்திரம்தான் இந்த பூமியில் விட்டுட்டு போனார். அதை அப்படியே சீசர்கள் கடைபிடிச்சாங்க, அதை அப்படியே கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு நிறைய கொள்கை இருக்கலாம், நிறைய கலாச்சாரம் இருக்கலாம், அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். மத்திய எழுதின சுவிசேஷம் 7:16-20 வரைக்கும் ஒரு வாசிக்கலாம். இதை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடி போய் திராட்சை பழத்தை கொடுக்குமா? ஆமா, முட்பூண்டுகள்ல போய் அத்திப்பழம் வருமா? வராது. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படித்தான் உங்க கனியும், உங்க வித்தும், உங்க விதையும், உங்க பிள்ளையும், உங்க சந்ததியும் உங்களை போலதான் என்ன செய்யுமா இருக்கும். அப்ப நீங்க நன்மையான மரமான நல்ல மரமா இருந்தா கெட்ட மரமும், அப்ப நீங்க நல்ல மரமா இருந்தா உங்ககிட்ட இருந்து உருவான, உங்ககிட்ட இருந்து வர்ற உங்க பிள்ளைங்க, உங்க வம்சம் எப்படி இருக்குமா? நல்ல கனிகளா இருப்பார்கள். நீங்க நல்ல மரமா இருந்தா உங்க வம்சம் நல்லதா இருக்கும். நீங்க கெட்டவர்களா இருந்தா உங்க வம்சம் தலைமுறையும் கெட்டவைகளா இருக்கும். உங்களை நல்லது கெட்டதுன்னு எப்படி தீர்மானிக்க முடியும்? அவர்களுடைய கனிகளாலே. கனின என்ன? அவர்களுடைய கிரிகளினாலே அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நிதானிக்கப்படுகிறார்கள். 23 வாசிங்கன்னா, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அக்கிரம செய்கைக்காரரே. யாரை வெளியில துரத்துறாராம்? செயல்கள் அங்க சொல்லப்படுது, கிரியை செய்யப்படுது. கிரியை குறித்து அங்க சொல்றாரு, அக்கிரம செய்கை செய்தவங்க நீங்க அகன்று போங்க, பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்போ நற்கிரியை செய்யுங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் விரும்புகிற கிரியை செய்யுங்க, பரலோகத்துக்கு போவீங்க. நீங்க போடுற விதை, நீங்க கொடுக்குற கனி, அதுக்குள்ள வர்ற விதை, நீங்க நல்லதா இருந்தா அதுவும் நல்லதா, நீங்க கெட்டதா இருந்தா அதுவும் கெட்டதா இருக்கும். அப்போ உங்க பிள்ளைங்க நல்லவர்களா இருக்க விரும்பினா உங்க கிரியை எப்படி இருக்கணும், உங்க கனி எப்படி இருக்கணும், நல்லதா இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய கிரியை, நம்முடைய செயல் நம்ம வம்சத்தையே அது பாதிக்கும். ஏன்னா ஒரு ஊழியக்கார குறித்து சொல்லுது, 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸுங்கிற ஒருத்தர், அவர் ஒரு ஊழியக்காரராக இருந்தார். அவருடைய சந்ததியை பார்த்தா அதில் நிறைய டாக்டர்கள், நிறைய கலெக்டர்கள், நிறைய வக்கீல்கள், நீதிபதிகள், நிறைய உயர் துறைகளில் இருந்தவங்க நிறைய இருந்தாங்களா அவங்க வம்சத்தில். அதே இது யோனத்தான் எட்வர்ட்ஸ், அவர் காலத்தில் வாழ்ந்த ரட்சிக்கப்படாத உலகத்திலே ஒரு, அது அவங்க தேசத்திலே ஒரு பெரிய பணக்காரன், பெரிய கோடீஸ்வரன், பெரிய உன்னதமான நிலைமையில் உள்ளவனுடைய வம்சத்தையும் என்ன செஞ்சாங்களாம், 150 வருஷத்தில் தேடி அவங்க வம்ச வழி எப்படி கண்டுபிடிச்சாங்களாம். கொலைகாரங்க, கொள்ளையடிக்கிறவங்க, விபச்சாரக்காரங்க, வேசித்தனம் பண்ணவங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க, கடத்தல் தொழிலில் ஈடுபட்டவங்க, இப்படித்தான் இருந்தாங்களாம். ஒரு யோனத்தான் எட்வர்ட்ஸ்னு ஒரு தேவ மனிதனால 150 வருஷத்துக்கு பின்னாடியும் நூற்றுக்கணக்கான அவன் வம்சம் உள்ள பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கன்னு பிள்ளைங்க எல்லாரும் உயர்ந்த அந்தஸ்தில் ஆசீர்வாதமாக நல்லவங்களாக இருந்தாங்க. ஆனால் ஒரு பெரிய கோடீஸ்வரன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், அவனுடைய வம்சமே இல்லாமே போயிடுச்சு. இருக்குது குடிகாரங்களை, விபச்சாரக்காரன், வேசனக்காரன், கொலை செய்கிறவன், கடத்துறவன், ஜெயில் கைதிகளாக இப்படி இருந்தாங்களாம். நீங்கள் போடுற நீங்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை உங்கள் வம்சத்தையே தலைக்கப்படும். 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இயேசுநாதர் வருக பரியந்தம் உங்கள் சந்ததி செழித்திருக்கும். இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட குணசாலியை குறித்து பார்க்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார். நாமும் இந்த குணசாலியை போல இருந்து நம்முடைய வம்சம் விருத்தியடைய, ஆசீர்வதிக்கப்பட, இயேசுநாதர் வருகை பரிந்து செழிக்கப்பட இந்த சத்தியத்தின்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை இந்த வார்த்தையில் கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.